நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டிய ஒரே பெரிய ரகசியம் என்னவென்றால், நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் துணிவு. இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஒன்று, நம் எண்ணங்களை உயர்த்துவது. நம் வாழ்க்கையின் உயரமும் தாழ்வும் எண்ணங்களில்தான் தொடங்குகிறது. நான் முடியாது. வாழ்க்கை நின்றுவிடும். நான் முயற்சி செய்கிறேன். வாழ்க்கை நகரத் தொடங்கும். நான் கண்டிப்பாக செய்வேன். வாழ்க்கை உயரத் தொடங்கும் எண்ணம் மாறினால் விதி மாறும். 2, பொறுப்பை பிறரிடம் விடாமல் நாமே ஏற்குதல். நம் தோல்விக்கு சூழ்நிலை, மனிதர்கள், நேரம் என்று காரணம் சொன்னால் வளர்ச்சி வராது. என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு என்று உணர்ந்த நாளில்தான் முன்னேற்றம் தொடங்கும். 3 தினமும் சிறு முன்னேற்றம். ஒரே நாளில் பெரிய வெற்றி வேண்டாம். தினமும் 1% முன்னேற்றம் போதும். இன்று நேற்றை விட சிறிது நல்ல மனிதனா? இன்று நேற்றை விட சிறிது அறிவு வந்ததா? இதுதான் உண்மையான வளர்ச்சி. 4, ஒழுக்கமும் பொறுமையும். வெற்றி சீக்கிரம் வராது. ஆனால் ஒழுக்கமாக செய்த முயற்சி ஒருபோதும் வீணாகாது. விதை விதைத்த நாளிலேயே மரம் காய்க்காது. ஆனால் விதை விதைக்காமல் மரம் கிடையாது. 5, துன்பத்தை ஆசிரியனாக பார்ப்பது. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல, பாடம். அந்த பாடத்தை புரிந்தவன் அதே துன்பத்தில் மீண்டும் சிக்க மாட்டான். சுருக்கமாகச் சொன்னால், நம் வாழ்க்கையை உயர்த்தும் ரகசியம் எண்ணத்தை உயர்த்துதல், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், தினசரி முன்னேற்றம். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற தலைப்பில் ஒரு அழகிய மனதை தொடும் கதை இதோ. வாழ்க்கை மலர்ந்த நாள். ஒரு சிறிய கிராமத்தில் மாறன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக அமையவில்லை. படிப்பில் சாதாரணம், பொருளாதாரமும் கஷ்டம். பலமுறை முயன்றும் தோல்வியே அவனை தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் அவன் மனமுடைந்து, நான் என்ன செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதா என்று தன்னிடமே கேட்டுக்கொண்டான். அந்த நாளில் அவன் கிராமத்தின் வெளியே இருக்கும் ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு ஒரு வயதான ஞானி வந்தார். மாறனின் முகத்தில் இருந்த சோர்வை பார்த்து அவர் கேட்டார், என்ன மகனே, மனம் பாரமாக இருக்கிறது? மாறன் தன் வாழ்க்கை வேதனைகளை அனைத்தையும் கூறினான். ஞானி மெதுவாக புன்னகைத்து அருகில் இருந்த ஒரு விதையை எடுத்துக் காட்டினார். இந்த விதையை பாரு. இதுக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. ஆனால் அது உடனே வளருமா? மாறன், இல்லை, நேரம், மழை, மண், பராமரிப்பு எல்லாம் வேண்டும். ஞானி சொன்னார், அதேதான் வாழ்க்கை. வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் தினமும் நீ செய்யும் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றியாக மலரும். பிறகு அவர் கூறிய 3 விஷயங்கள் மாறனின் வாழ்க்கையை மாற்றின. தன்னம்பிக்கை. முதலில் நீ உன்னையே நம்ப வேண்டும். உலகம் நம்புவதற்கு முன் தொடர்ந்த முயற்சி. தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை பயிற்சி செய்ய வந்தது. பொறுமை மற்றும் நேர்மை. வேகமாக ஓடுவது முக்கியமல்ல, சரியான திசையில் நடப்பதே முக்கியம். அன்று முதல் மாறன் தினமும் சிறு முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். தோல்வி வந்தாலும் அவன் கைவிடவில்லை. மெதுவாக அவன் திறமைகள் வளர்ந்தன. வாய்ப்புகள் வந்தன. பல ஆண்டுகள் கழித்து அதே மாறன் இன்று பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு மனிதனாக மாறியிருந்தான். அந்த ஆலமரத்தின் கீழ் மீண்டும் அமர்ந்தபோது அவன் மனதில் ஒரு சிந்தனை மட்டும். வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசல்ல, தினமும் விடாமல் செய்யும் முயற்சியின் பலன். கதை சொல்லும் பாடம். வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டியது தன்னை நம்புதல், முயற்சியை நிறுத்தாமல் தொடருதல்,